பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு வெளிச்சம் உண்டாகும், இருளுக்குள் இருந்தது போல் உணர்கிறேன். எப்பொழுது பார்த்தாலும் ஒரு தனிமையின் அனுபவத்தில் இருக்கிறேன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை பிரகாசம் அடைய பண்ண வேண்டும் என்று அநேகர் தேவ சமூகத்தில் காத்திருந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வெளிச்சமாய், நான் உங்களுக்கு பாதையாய், நான் உங்களை வழிநடத்துவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? பக்தனாகிய தாவீது அழகாய் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கிறார், நான் யாருக்கு பயப்பட வேண்டும்? இன்றைக்கு அநேகர்கள் சத்துருக்களை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, அந்த மனுஷன் நம்மளை மிரட்டுவானா, அந்த மனுஷனுடைய கரத்துக்குள் நாம் அகப்பட்டு விட்டோமே, நம்முடைய காரியங்களை அவன் எடுத்து வைத்து மிரட்டுகிறானே, இப்படி பல காரியங்களை மனுஷனுக்கு முன்பாக பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தெய்வம் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டியது மனுஷனுக்கல்ல, தேவனுக்கு நீ பயந்து நடுங்கினாய் ஆனால் உன்னை கர்த்தர் உயர்த்துவார், அவர் உனக்கு வெளிச்சமாய் இருப்பார். சத்துருக்களின் பிடிக்குள் அகப்பட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருள் அதிகமாய் காணப்படும், பிரச்சனை அதிகமாய் காணப்படும், சோதனை அதிகமாய் காணப்படும், துக்கம் அதிகமாய் காணப்படும். எந்த ஒரு பிரயாசம் எடுத்தாலும் அதில் வெளிச்சம் காணப்படுவதில்லை. காரணம், சத்ரு அங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவ சமூகத்தில் வருவாயானால், வெளிச்சமாகிய கிறிஸ்துவை தேடி வருவாயானால் உன் குடும்பத்தில் வெளிச்சம் தங்கி தாபரிக்க போகிறது. கர்த்தராகிய தெய்வம் உன் குடும்பத்தில் உதிக்கும் போது உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் மாற்றப்படும், அந்தகாரங்கள் மாற்றப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் குடும்பத்தில் உதயமாகும் போது உன் குடும்பத்தை பிடித்து வைத்திருக்கக்கூடிய பலவீனத்தை கொண்டு வந்து போடுகிற, கடன் பாரத்தை வைக்கிற சத்துருக்களை நான் விரட்டப் போகிறேன். வெளிச்சமாகிய தெய்வம் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்து போட்டார்கள். ஆனால் சபையார் அனைவரும் ஊக்கமாய் ஜெபம் பண்ணின போது பேதுரு இருந்த இடத்துல ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று. தூதன் அந்த இடத்துல இறங்கினான். அந்த தூதன் இறங்கின போது அவன் கைகளையும் கால்களையும் கட்டப்பட்ட சங்கிலிகள் கலன்று விழுந்தது. இன்றைக்கு உன்னை சத்ருவானவன் கட்டி வைத்திருக்கிறானாம், இருளுக்குள் கட்டி வைத்திருக்கிறானா, வெளிச்சம் உட்புக விடாதபடிக்கு சத்ருவானவன் அடைத்து போட்டு வைத்திருக்கிறானா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துதிக்க ஆரம்பிக்கும் போதே, உனக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே உன் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகும், உன் சங்கிலிகள் பொட்டி தெரிக்கும். தெய்வம் உனக்காக இறங்குவார், உன் குடும்பத்துக்காக இறங்குவார், உன் பிள்ளைகளுக்காக இறங்குவார். அந்த தெய்வம் வெளிச்சமாயிருக்கிறார். அந்த தெய்வத்தை நீ ஆராதிக்க ஆரம்பிக்கும் போதே உன் குடும்பத்தில் வெளிச்சம் தங்கி தாபரிக்கும் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வெறுமையாய் கிடந்த இடத்துல உலாவுவதற்கு இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. அந்த இடத்துல ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் கிடந்த இடத்துல வெளிச்சம் உண்டான போது அந்த இடமெல்லாம் சீரமைக்கப்பட்டதே. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார், ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் உன் குடும்பம் கிடக்கிறதாம், உன் பிள்ளைகள் சீர்கெட்டு கிடக்கிறார்களா, உன் புருஷன் அவமானப்படுத்துகிறானா, உன்னையே வெட்கப்படுத்துகிற சத்துருக்கள் இருக்கிறார்களா? ஆண்டவர் சொல்லுகிறார்,
ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் கிடக்கக்கூடிய அந்த இடத்துல வெளிச்சம் உண்டாக போகிறது. கர்த்தர் அந்த இடத்துல உதிக்கும் போது கோணலானவைகளெல்லாம் செவ்வையாக்கப்படும், கரடானவைகளெல்லாம் சமமாக்கப்படும். கர்த்தர் உன்னுடைய இருளை அகற்றுவதற்கு அவர் திட்டமிட்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்து காணப்பட்டு கிடக்கிறது, ஒரு வெளிச்சம் என்கிறதை பார்க்க முடியவில்லை, வியாதியின் பிடிக்குள் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், பிரச்சனைக்குள் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், கடன் பாரத்துக்குள் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு சத்ருவானவன் என்னை அமிழ்த்தி வைத்திருக்கிறானே, நான் என்ன செய்வேன் என்று அநேக குடும்பங்கள் கதறி கொண்டிருக்கிறதல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் கூக்குரலை கேட்டுவிட்டேன், உங்களுக்கு பதில் செய்வதற்கு நான் இறங்கி வருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தான் அழைத்து வந்த இஸ்ரவேல் ஜனம் பார்வோனுடைய கரத்துக்குள் அகப்பட்டு அவனுடைய கரத்துக்குள் சின்னா பின்னமாக்கப்பட்டு இருளுக்குள் இருந்த ஜனங்களை ஒரு மோசேயின் மூலம் வெளியே கொண்டு வந்தாரேயானால் இன்றைக்கு நீங்கள் இருளுக்குள் அகப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு நபரின் கரத்துக்குள் அடிமையாய் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த அடிமையிலிருந்து எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும், எப்பொழுது நான் இந்த இடத்திலிருந்து வெளியே வருவேன் என்று நீங்கள் ஆண்டவரை நோக்கி கதறி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே கொண்டு வரப்போகிறேன். இனி சத்ருவானவன் உன்னை தொட முடியாது, இனி சத்ருவானவன் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் வெளிச்சமாகிய கிறிஸ்து உன் சமூகத்தில் அவர் உதித்து அந்த சத்ருக்களின் ஆதிக்கங்களை முறியடிப்பேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இருளில் இருந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்தது மனுஷன் அல்ல, சொந்த பந்தங்கள் அல்ல, சொந்த பந்தங்களுடைய உறவுகள் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், இருளில் இருந்த அந்த ஜனத்தை வெளியே கொண்டு வந்த தெய்வம் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் நடப்பீர்களேயானால் பரம கானானுக்குள் நாம் கடந்து போக முடியும், அக்கறைக்கு நாம் கடந்து போக முடியும். நமக்கு விரோதமாய் எதிரிடையாய் நிற்கக்கூடிய அத்தனை இருளின் கிரியைகளையும் இருளின் மந்தாரங்களையும் கர்த்தர் அழித்து போட்டு வெளிச்சத்தில் உங்களை நடக்கிறதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமாய் இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வசனத்தை படிக்கிறவர்கள் அவருடைய சத்தியத்தை கேட்கும் போதே விடுதலைகள் சம்பவிக்கும். அந்த தெய்வம் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வெளிச்சமாய், நான் உங்களுக்கு ரட்சிப்பாய் நான் இருக்கிறேன், அதனால் நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவை இல்லை என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், ஆண்டவரே என் குடும்பத்தில் இருள் இருந்தது உண்மைதான், என் பிள்ளையின் காரியத்தில் இருள் இருந்தது உண்மைதான், என்னுடைய தொழிலில் இருள் இருந்தது உண்மைதான், என்னுடைய வழக்கில் இருள் இருந்தது உண்மைதான், என்னுடைய மருத்துவத்தில் இருள் இருந்தது உண்மைதான். ஆனால் நான் கர்த்தரை தேடின போது அவர் அந்த இருளையெல்லாம் அகற்றி வெளிச்சத்தை கொண்டு என் குடும்பத்தில் நிலைநிறுத்தினார் என்று எத்தனை பேர் சொல்கிறீர்களோ அத்தனை பேர் குடும்பத்திலேயும் அந்த வெளிச்சம் தங்கி தாபரிக்கப் போகிறது. அந்த வெளிச்சம் உங்களோடு கூட வருகிறது. ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இருள் உன்னை விட்டு அகலும் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்கள் ஆண்டவரே. நாங்கள் பயந்து போகாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு விடுதலையாய், எங்களுக்கு பலனாய், எங்களுக்கு வெளிச்சமாய்
இருந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும், தேவ மகிமை வெளிப்படட்டும். அந்தந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய இருளின் கிரியைகளை கர்த்தர் அகற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.